பொள்ளாச்சி மனநல காப்பக இளைஞரை கொலை செய்து புதைத்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 18 சவரன் நகை 1.5 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எஸ்ஐ நவநீத கிருஷ்ணனிடமிருந்து 50,000 ரூபாய் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மேட்டுப்பாளையம் காவல் நிலைய எஸ்ஐ மகாராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் 22 வயது இளைஞர் வருண்காந்த் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் கட்டமாக 6 பேர் கைது செய்யப்பட்டது. இரண்டாவது கட்டமாக முக்கிய குற்றவாளியான கவிதா, அவரது கணவர் லட்சுமணன் மற்றும் அவரது மகள்கள் சுருதி, சேரா மற்றும் பங்குதாரர் சாஜி ஆகிய 5 பேர் திருவனந்தபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டது. இவர்களை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு திருவனந்தபுரம் சென்றனர். அங்கு கைது செய்தவர்களிடமிருந்து பணம் ரூபாய் 1,50,000 மற்றும் 18 சவரன் நகை ஆகியவை அவர்களிடமிருந்து பெறப்பட்டு மேல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அதாவது நவநீத கிருஷ்ணன் அவரிடமிருந்து உதவி ஆய்வாளர் மகாராஜா 50,000 பெற்றதாக நவநீதன் கூறியதில் மேலும் அதாவது மகாராஜா உதவி ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பூபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.